வேணும் உங்களுக்கு? வேணுங்கிறது விடியாத போதுங்கிறது உலகமான பல நாட்டில் எத்தனையோ போது இருந்த போதும் நாட்டு மக்களுக்குத்தானே யாரு வந்தாலும் தஞ்சமண்ணு வந்தையில் அத்தனை பேர்த்தையும் ஆதரிக்க வேணும். முண்டி வந்தைகளை மட்டும்தான் நீங்க சங்கரிக்க வேணும். அன்னமண்ணு வந்தைகளை அடுத்து வர சொல்லாம, பிச்சைக்கு வந்தைகளை பின்ன வர சொல்லாம 58 பாளையம் 51 கிராமத்தை நீங்க ஆதரிச்சு வர வேணும். மக்களுக்கு நிறகுறை இல்லாம பாத்துக்க வேணும் மக்களை. அது மட்டும் அல்ல, நாங்க 2 பேரும் தாய் தந்து இருந்தா தங்கத்தை எப்படி தாங்கி வளர்த்துவோமோ அது போல தாயாக அண்ணனும் தந்தையாக தம்பி சங்கரி நீங்க அண்ணனும் தம்பி 2 பேரும் இருந்து தங்கத்துக்கு வேணுங்கிறது வெடியால போதுங்கிறது பொழுதோட கொடுத்து ஆதரிக்க வர வேண்டும் இல்லையா? ஐயா கவலையெல்லாம் இருங்க ஐயா, இல்ல நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, பொட்டாட்டு இருங்க ஐயா என்று நானே தருமனுக்கு மக்க வந்து பக்கத்திலே நின்று, சரி ஐயா உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, நான் இருக்கிற போது கவலைப்பட வேண்டாங்க ஐயா இருந்த ஆறுதல் சொல்லும் போது அப்ப சொல்றாரு, அப்பா பொன்னையா எத்தனை உங்களை தேடுவதற்கு எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் பட்டு சரி நாங்க படாத பாடில்ல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை தேடணும். உண்மைதான். ஆனா நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? உங்களுடன் பிறந்த அந்த விக்காச்சரக்கு விளமதியா பொக்கஷம் உங்க கூட பிறந்ததானே தங்கம் பாருவதியை மக்களே சடுதியிலே கூப்பிடுங்க, சடுதியிலே கூப்பிடுங்க வருவாதியே அடிவேந்த எனக்கு தாமரையா கூப்பிடுப்போங்க, தாமரையும் கூப்பிடம்மா என்று சொல்லும் போது தங்க பர்வதியால் தானே வட்டூர் அரண்மனையிலே இருக்கக்கூடிய தங்கால கூப்பிட்டாங்க. ஓடி வந்து சரி ஐயோ அம்மா ஐயா ஐயா உனக்கு ஒண்ணும் இல்லை ஏனுங்க ஐயான்னு கூப்பிட்டு சொல்லும் போது அந்த தங்காலத்தானே அப்பா பொன்னையா நீதே மூத்த குமாரன் உண்மைதான். ஆனால் நான் ஆளக்கூடிய நீதான் மன்ன பொறுப்பெல்லாம் உனக்குத்தான் கொடுத்திருக்குது. ஆனா தம்பியோ கோபக்காரன். ஆனா கோபத்துல தானே ஏதேனும் ஒரு வார்த்தையை தகாத பேசிக்கிட்டாலும் கூட அதை எடுத்துக்கப்படாது, தம்பி மேல கோபிச்சுக்கப்படாது. அப்பா உன்னுடைய நம்பியானவனை எக்காரணத்தை கொண்டும் தானே நீங்கள் பிரியாமல் இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சொல் தட்டான அன்பை தம்பியாகவும் அண்ணன் தம்பிகள் தானே இணைவரியா நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்லாட்சிகள் செய்யுது நல்ல வேலை வாங்கணும்டா சாமி. அது மட்டும் இல்லை தம்பியை எப்படியாவது விடாதபடிக்கு பார்த்துக்கிற சாமி. அப்படி இன்னும் பொன்னாமல சாமியுடைய கையை பிடித்துத்தானே ஐயனுடைய கையிலே தானே இருக்கும் போது சரி இளையகுமாரன் சங்கருடைய கையை கொண்டு வந்ததானே இந்த பையனுக்கு நீதே பொறுப்பு பார்த்துக்கிற சாமி என்று கொடுத்தார். சரி 2 பேருத்திடத்திலையும் அப்பா உங்க கூடத்தானே தேங்காயிலே 3 கண்ணி இருக்கிறது ஓனே தேவி தாமரைக்கு 3 மக்களா நாங்க பெற்றெடுத்தோமே. உங்களோட உணர்ந்த பருவதியால் அருக்காரி தங்க ஆயத்தானே எங்களுக்கு மறுபாடு நீங்க தான் பார்த்துக்கணும் பிடிக்கணும். ஆனா ஒரு துளியும் கூட எல்லா அளவும் மனம் கலங்காமல் கண்ணிலேயே கண்ணீர் கசங்காமலும் கண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்துங்கட சாமி. ஆனா நாங்களும் நீ இருக்க மாட்டோமாட்டிருக்குது எங்களுக்கு என்னமோ ஒரு விதமா தெரியுது. அப்படி இல்ல தங்காலை தங்கையே கொடுத்தார். சரி அந்த நேரத்திலே பொறுமைக்குடைய பொன்னாமல சாமி ஐயா எக்காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எவ்வளவு காலம் நாட்டிலே இருந்து வாழுகிறோமோ அவ்வளவு காலத்துக்கு யாருக்கும் ஒரு அநியாயத்தை நாங்க செய்ய மாட்டோம், யாருக்கும் ஒரு கெடுதலை நாங்க செய்ய மாட்டோம். ஆனால் நாங்க எல்லாருக்கும் தானே ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்க்கனா தன் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அதுபோல ஊரு நாட்டு மக்களை எல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம்கள் ஐயா, நீங்க கவலைப்பட வேண்டாங்க ஐயா அப்படின்னு மக்கள் ஆறுதல் சொல்லும் போது சரி அந்த நேரத்துல தானே உன்னுடைய திருமணம். அப்பா மக்களே ஐயா எனக்கு ஏனோ காரணம் தெரியல கண்கள் 2 சோறுவாடா மக்கள் சோறுவாடா எனக்கு சோறுவாடா ஐயோனக்கு கலக்கம் மல்லு நெஞ்சுக்குள்ள நடிக்கிறன மக்கள் அடிக்கிறன
அடிக்குதே என்று சொல்லும் போது உன்னுடைய திருமணத்து கண்ணா நல்ல கண்ணா மூலிகிறாரு மூலிகிறாரு தர்மன் மூலிகிறாரு கருமனுக்கு பத்தாரும் எனக்கு கண்ணா மூலிதிரண்டு வந்த மூலிதிரண்டு மூலிதிரண்டு வந்த மூலிதிரண்டு தருமனுக்கு இறந்த தருமனுக்கு தானே கரகரான்னு சுத்துகிறது அறிவென்ன என்கிற போது அடப்பா பொன்னையா ஒரு விதமா பேசுறார் பேசுற பேச்சுகள் எல்லாம் வாய் குளறி போகுது இந்த நேரத்துல ஐயோ ஐயனுக்கு கொஞ்சம் இந்த பாலை கொண்டுட்டு வருதான் கொஞ்சம் கொடுங்களே என்கிற போது சரி ஆனாலும் அணிப்பெண்டுகள் மணிப்பெண்டுகள் முதல் யாவர்களும் இருந்து பால் கொண்டு வந்து கொடுத்தார் உன்னுடைய தருமனுக்கு பொன்னாமலை சாமி பால் கொடுக்கிறார் சரி இளைய குமாரன் தானே ஐயா அப்படியே வாய் கொஞ்சம் தொடங்க ஐயா எனக்கு சங்கரானவர் கொண்டு வந்து பால வாயில ஊத்துனார் சரி அடுத்தபடியாக எங்க தங்கம் தனிமையை அறுக்காணி தங்காய் ஓடி வந்து ஐயோ ஐயா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது கவலைப்பட வேண்டாங்கள் ஐயா அப்படின்னு கொண்டு வந்த தங்காய் பால் ஊத்தினார் உன்னுடைய தருணம் 3 பேரும் கொண்டு வந்து வாயிலேயே பாலை ஊத்துகின்ற பொழுது உனக்குன்னு முழுங்கனா சரி முழுங்கன போது தாமியனாட்சி பக்கத்துல இருக்கும் போது அடிப்பு என்ன தாமரை எனக்கு என்னமோ தெரியல எனக்கு அந்த பாக்குற போது என்ன தாமரை நல்ல நல்ல கயிறுவாரு 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 எனக்கு பரமேனோட பரமானோட ஆடுவாரு ஆடுவாரு அவரே பார்த்தா நல்ல பார்த்தோ கயிறுவாரு கயிறுவாரு ஆமா எனக்கு கயிறுவாரு கயிறுவாரு பரமானோட பரமானோட ஆளுவாரு ஆளுவாரு அவரங்கே ஏமனல்ல அவரே ஏமானல்ல கயிறுவாரு 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 அருமேனிக்கு ஏமானோடோ ஏமானோடோ ஆடுவாரு ஆடுவாரு ஏமானல்லோ ஏமோ அங்க இருவாரு கயிறுவாரு ஐயோ சாமிய கயிறுவாரு கயிறுவாரு ஏமானோடோ ஏமானோடோ ஆளுவாரு ஆளுவாரு ஏமங்க உருவாரு சரி தருமனுக்கு ஏமானோட ஆளுவாரு அந்த பாதக்க உருவாரு பரமானோடோ ஆளுவாரு பையமங்காதந்தோத மோகர்கள் மாளிகையில வந்து நின்று பாத கையத்தை எடுத்து ஆமா கட்டி இழுத்தகாரே காலாளன் உயிரே உன்னுடைய தருமரு வாய் வறண்டு வாய் வறண்டு கை வறண்டு கை வறண்டு கை வாரண்டு ஐயோனைக்கு வரணும்
கங்கை வாரண்டு கைவரண்டு கைவரண்டு முகம் பரணமுகம் வேறவட்டு இவங்க வேறவட்டு வாய்கள் நாவகள் எல்லாம் தானே உளறுகிறது உன்னுடைய தரமன் கரகரா இது முளைச்சார் அந்த நேரத்துல அமர கவனிச்சு அடடா. சாமி ஏவா இப்படி முடிக்கிறாங்களே சாமி இது ஒரு தண்ணியானதை தானே வாங்கி சரி அந்த உன்னுடைய தரம் இருக்கு ஆமா. சாமி, நீங்க இந்த தண்ணி கூடியும் இங்க ராமரியராட்சி உடைய தர்மனுக்கு இந்த தண்ணி கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கோ ஐயோ மண்ணா நீ எனக்கு தண்ணி கூடி ஐயோ உன்னுடைய தர்மனுக்கு தட்டி கொடுத்தாங்க நெஞ்ச தட்டி கொடுத்தாங்க தண்ணி குடியும் தாமரை நெஞ்ச தட்டி கொடுத்தாங்கோ தட்டி கொடுத்தாங்கோ தண்ணி இறங்காதான் இருக்குது ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிய வாயில உத்தர போது எங்க கொண்டுடைய தருமனுக்கு சரி அந்த தண்ணி இறங்காமத்தானே வாயில அப்படியே கடை போகுது அப்படி வாயில கடை போற போது அந்த ஏமன் விட்ட ஆளாலே பாசக்கைத்தாளதன் உயிரை கட்டி இழக்கும் போது சரி அப்படியே தானே உண்மையா தருமனானவர்கள் அந்த ராமநாட்சி உடைய மணி மேலே பட்ட மரம்போலை இந்த சாஞ்சர் மடி மேலை தருமர சாஞ்சர் மடி மேலை பட்ட மரம்போலை தருமரணிக்கு சாஞ்சார் மாடி மேலை சாஞ்சார் மாடி மேலையும் எப்படி தருமன் ராமனையோட மடி மீது தானே சாயற போது நெஞ்ச தொட்டு ஐயோ அப்பா ஐயோ ஐயன் என்னமோ இப்படி சாஞ்சிட்டாரு என்னமோ துடிப்பு எல்லாம் காணுமே அப்படின்னு சொல்லித்தானே கையை பிடிச்சு கை நாடி பார்ப்பதும் விரல பிடிச்சாடாப்பா என்னன்னு பாருகடா சாமி அப்படின்னு தானே பார்க்கிற போது கையே பிடிச்சும் மல்லோ என்னை பிடிச்சும் மல்லோ பிடிச்சும் மல்லோ பிடிச்சும் மல்லோ குமாரே கைநாடி கைநாடி பாரும் மின்னார் அங்க பாரு மின்னார் கையா நல்லா கையே பிடிச்சும் மல்லோ பிடிச்சும் மல்லோ ஆமா ஆமா பிடித்தும் அல்ல கண்ணை பிடித்தும் அல்லோ கைநாடி கைநாடி வாருங்கையா வாருங்கையோ ஐயனுக்கு விரலே நல்லோ மக்களே விரலப்பை பிடிச்சும் அல்லோ பிடிச்சும் அல்லோ பிடிச்சும் மல்லோ விரலாடி ஐயனுக்கு அப்பாரும் என்ன அப்பாரும் என்ன பிடித்தல்லவோ என்னை பிடித்தல்லவோ விரலை பிடித்து விரலாடி வாருங்கள் கையை பிடித்து கை நாடி வாருங்களப்பா என்கிற போது கையை பிடித்து கை நாடி பார்த்தா அவர் விரலை பிடித்து விரல் நாடி ஓடுதான் பார்த்தாங்க சரி அப்படி பார்க்கும்போது ஐயோ சாமி இந்த கை வேற சால் இல்லை தருமரோட கை நாடி ஓட்டம் இல்லை சாமி இந்த வேற வேலை
விரல வேற தெரியாடி ஓட்டம் இல்லை ஆடுகள் எல்லாம் ஓட்டம் இல்லைங்க ஆனால் உயிர் போயிருச்சுங்க என்கிறவோ சரி. நெஞ்ச தொட்டு பார்த்தாங்க அப்படி வெகு வெகுன்னு இருக்குது ஆனா உசுறு போயிருச்சுங்க என்று சொன்னாங்க. சரி. அது கேட்ட உடனே எங்க ராமரியர் நாட்டிறானே சாமி மன்னா என்ன? இப்படி என்னுடைய தரையில ஓட்டோட கட்டு என்னை விட்டு போயிட்டீங்களே சாமி அப்படின்னு சிந்திட்ட கண்ணீரே 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 இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க சாமி அப்ப